யூடியூப் மற்றும் இன்ஸ்டாகிராமில் விலாங் வீடியோ போடுறது மூலிமா மக்கள் மத்தியில் மிகவும் பிரபலமாக தான் ஹோம் சீசன் வித் அபிராமி. உங்களுடைய கணவர் ஸ்ரீஹரிகுமார் அவர்கள் இப்போ காலமிருக்காரு. தன்னுடைய கணவர் கடைசியாக இதை தான் சாப்பிட்டாரு. இதனால தான் அவர் உயிரிழந்தார் அப்படின்ட்டு ஒரு சில விஷயங்களை அபிராமியை தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி முழுமையாக இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். அபிராமியோட கணவர் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்ற பிளான்ல இருந்திருக்காரு. அதனால சாப்பாடும் குறைச்சி சாப்பிட்ருக்காரு, எக்ஸசைஸ் பண்ணியிருக்காரு, வாக்கிங்கில் போயிருக்காரு. இருந்தாலும் உடல் ரொம்ப அளவுக்கு அதிகமாக எடை குறைஞ்சிக்கிட்டே பார்த்துருக்குது. சரி, வெயிட் லாஸ் பண்ணுறது தான் உடல் எடை குறையுது அப்படின்னு ஃபேமிலியிலாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் அவர் அவங்க ஃப்ரெண்டுகளோடு சேர்ந்து ஹோட்டலுக்கு போய் சாப்பிட போயிருக்காரு. அப்போ அளவுக்கு அதிகமாக சாப்பிட்ருக்காரு. அப்போ ஃப்ரெண்டுகளை சொல்லியிருக்காங்க, இப்படிலாம் சாப்பிடாதப்பன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இவர் கேட்கவே இல்லையா. நல்லா சாப்பிட்டு சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்திருக்காரு. வீட்டுக்கு வந்து நைட்டு படுத்துட்டாரு. இரவு 3 மணி அளவில் பயங்கரமாக வாமிட் பண்ணியிருக்காரு. சாப்பிட்டது எல்லாத்தையுமே வாமிட் எடுத்துட்டாராம். காலையில் எழுந்திரிச்சு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவரால் சாப்பிடவே முடியாமல் இருக்குங்க. வாயெல்லாம் ஒரு ரெட்டிஸாக மாறிடுச்சு. சரி, அல்சராக நினச்சிட்டு அல்சருக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்காங்க. ஒரு கட்டத்தில் அபிராமியோட கணவருக்கு மூச்சு விட முடியாமல் ரொம்பவே சிரமப்பட்டிருக்காங்க. நிறைய ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்காங்க, ஆனால் சரியாகவே இல்லைங்க. டாக்டர் ஒருவேளை இவருக்கு லங்ஸில் எதுவும் பிரச்சனை இருந்ததில்ல, நீங்கள் லங்ஸ் டாக்டர் போய் பாருங்க சொல்லி அனுப்பி வச்சிருக்காரு. லங்ஸ் டாக்டர் இவரை செக் பண்ணி பார்க்கும்போது தான் இவருடைய லங்ஸ் இன்ஃபெக்ஷனாக இருக்க அப்படிங்க தெரிய வந்துருக்குது. அதுக்கு முக்கிய காரணம் அவர் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டு வாமிட் எடுத்ததுனால அது ஆசிட்டாக போய்ட்டு அவருடைய லங்ஸில் பாதிப்பை ஏற்படுத்திருக்குது. அது பெரிய தழுமா மாதிரி இருக்குது. இதனால தான் இந்த பிரச்சனை, இதனால தான் அவருக்கு மூச்சில் விட முடியல அப்படின்ட்டு டாக்டர் சொல்லியிருக்காரு. இதனால் நீங்கள் தொடர்ந்து ஹாஸ்பிட்டல் தங்கி தான் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் அப்படின்னும், எவ்வளோ சீக்கிரம் லங்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பார்க்குறது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெண்டிலேட்டர் உதவியோடு தான் அபிராமி கணவர் சிகிச்சை பெற்று வந்திருக்காரு. இவங்களுடைய ட்ரீட்மெண்ட்டுக்கு மட்டும் இதுவரைக்கும் 60 லட்சம் ரூபாய் செலவாயிருக்கு அப்படின்ட்டு அபிராமி அவங்க ரொம்பவே வருத்தத்துடன் தெரிவிச்சிருந்தாங்க. அபிராமி தன்னுடைய கணவர் இதுலேருந்து மீண்டும் குணமாய் வந்துடுவார் அப்படின்னு ரொம்பவே நம்பிக்கையாக இருந்தாங்க. இந்த நிலையில் தான் சிகிச்சை பெற்று வந்த அபிராமின் கணவர் இப்போ சிகிச்சை பண்ணிட்டு காலமாக இருக்காரு. அபிராமின் கணவர் காலமானது அவருடைய ரசிகர்களுக்கும் அதிர்ச்சிக்கும் சோகத்தையும் ஏற்படுத்திருக்கு. பலரும் அவருடைய குடும்பத்திற்கு ஆறுதலையும் இறந்த ஸ்ரீஹரிகுமார் அவருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்து வராங்க. எங்களுடைய சிறப்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம்.